புதுவையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுவையில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டரை மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கின்ற நிலைகள் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் ஹோட்டல் தொழிலை நம்பியிருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதற்காக கூறியுள்ள நிலைகள் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று புசி வீதியில் உள்ள ப்ளூ ஃபைன் ஹோட்டல் மூடப்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிகள் பாஜக சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கோல போட்டிகள் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியானது ராஜநகர் பகுதியில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற ஆனந்திக்கு 32 இன்ச் டிவி உட்பட பல பரிசுகளை வழங்கி கோல போட்டியில் பங்கேற்ற மகளிரின் ஆர்வத்தினையும் ஈடுபாட்டினையும் பாராட்டினார். இதுபோன்ற கோல போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கோல போட்டி நடத்துவதற்கு மதனோடு உறுதுணையாக இருந்த தொகுதியின் நிர்வாகிகளையும் பாராட்டி சால்வை அணிவித்தார். முன்னதாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் கடந்த சில மாதங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் மதனின் பல்வேறு பணிகளை பாராட்டினார். மேலும் தடையின்றி மத்திய மாநில அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் உருளையன்பேட்டைக்கு கிடைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள், தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி, தொகுதி தலைவர் சக்திவேல், துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ், செயலாளர் கார்த்திக், கிளை தலைவர் சதீஷ், முருகன், நிர்வாகிகள் லதா, அகிலா, இலக்கியா, மூத்த தலைவர் SKG கஜேந்திரன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் பங்கெடுத்துக் கொண்டனர். கோல போட்டியில் பங்கேற்ற 600க்கும் மேற்பட்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. முதல் பரிசாக 32 இன்ச் டிவி, இரண்டாவது பரிசாக கேஸ் ஸ்டவ், 4 நபர்களுக்கு மூன்றாவது பரிசாக டேபிள் டாப் கிரைண்டர், 7 நபர்களுக்கு 4வது பரிசாக மிக்சி, 10 நபர்களுக்கு 5வது பரிசாக குக்கர், மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பட்டுப்புடவை ஆகியவை பரிசளிக்கப்பட்டது. மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சிலம்ப கலையை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி சாய் கணேஷ் சிலம்பம் குழு மாணவர்கள் 20 மாணவர்கள் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமையை செய்து காட்டி முதல் மற்றும் 2ஆம் நிலை சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வென்று வந்தனர். அவர்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தாங்கள் வென்று வந்த பரிசுகளுடன் சென்று ஆசி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிலம்ப ஆசான் கலைமாமணி ராஜ்குமார், மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த விக்னேஸ்வரன், ஆசான் சாய் கணேஷ், சிலம்பாட்ட கழக நிறுவனர் முருகவேல் மற்றும் வாசுகி, மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். சிலம்ப கலையை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து புதுச்சேரி ராஜகுலத்தூர் நலசங்கத்தினர் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜகுலத்தூர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது.
இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் சாதி பெயரை ராஜகுலம் என மாற்றிட வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும். சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மேலும் இடிவிடும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும். திருபுவனை, கூனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் மங்களம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும். சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தின. கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்க மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட ஆலய அர்ச்சகர்கள் பாஜக மாநில தலைவர் பி ராமலிங்கம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில அனைத்து ஆலய அர்ச்சக சங்கத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் மாநில பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு அமைப்பின் மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சி பாஜக மாநில தலைவர் பி ராமலிங்கம், ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் அகிலன், பிரிவுகளின் இணை பொறுப்பாளர் வேல்முருகன், ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர்கள் ஜெயபால், சரவணன், மாவட்ட அமைப்பாளர்கள் சேரலாதன், முத்து, இணை அமைப்பாளர்கள் பூபாலன், ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய நலன் மற்றும் ஆன்மீக மதிப்புகளை முன்னிறுத்தும் பாஜக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆலய அர்ச்சகர்கள் பாஜக கட்சியில் இணைந்ததாக தெரிவித்தனர். புதுச்சேரி மண்ணடிப்பட்டு சோம்பட்டு சமூக சேவகர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தீனன் குணா, இளைஞரணி தலைவர் தலைமைகள் இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பெரியப்பன், முருகன் குப்பம், சாந்தப்பன் தலைமைகள் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிகள் மண்ணடிப்பட்டு பெரியபேட் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பாஜகவில் இணைந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் தீனன், முருகன், ஜெயராமன், ராஜசேகர், ராஜ்குமார், திருநாவுக்கரசு, சரண்ராஜ், தமிழ் செல்வன், விஜயரங்கன், ஜெகதீஷ் மேலும் முக்கிய நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 1,17,00,000 ரூபாய் திட்ட மதிப்பிலான சாலை அமைத்தல், குடிநீர் குழாய் அமைத்தல், வடிகால் வாய்க்கால் அமைத்தல், கலையரங்கம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் என்று துவக்கி வைத்தார். நல்லவாடு வடக்கு பகுதிகள் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லவாடு புதுநகர பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு 6,03,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள் வீதிகளுக்கு 9,11,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச நகருக்கு 33,58,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு 6,24,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் வீதிக்கு 8,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளூர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் ஃபேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்த பகுதிகள் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு 15,43,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு 5,63,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் எரிகொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று துவங்கப்பட்டன. தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை கிளைகளில் 10வது நாளாக பாரத பிரதமரின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி உழவர்கரை மாவட்டம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை கிளைகளில்
10வது நாளாக பாரத பிரதமரின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரமானது மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஏற்பாட்டில் தொகுதியின் தலைவி கவிதா அன்பரசன் தலைமை வகிக்க கிளை தலைவி வனிதா முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்படைப்பாளராக தொகுதியின் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் பொறுப்பாளர் முருகன் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மக்களுக்கான திட்டங்களையும் நாட்டின் உட்கட்டமைப்பிற்கான செயல்பாடுகளையும் பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டங்களையும் புதுச்சேரியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளையும் விரிவாக விளக்கி பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதில் தொகுதியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, ராமபாபு, மூத்த நிர்வாகி சந்தோஷ், கேந்திர பொறுப்பாளரும் தொகுதியின் மகளிர் அணி தலைவியான நளினி, தொகுதியின் துணைத் தலைவர் தேவராஜ், செயலாளர் முருகவேல், மஞ்சு மற்றும் நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை கதிர்காமம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருபவர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர். இந்த நிலையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி பகுதிகள் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் என்ன நடக்கிறது, எங்கிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், எவ்வளவு வருகிறது என்று இந்திய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ஆனி ராஜா தெரிவித்துள்ளார். புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ஆனி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசியல், பொருளாதார, சமூக பிரச்சனைகளை பேசி வருகிறோம். 5 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு, அதை நோக்கி நகர்கிறோம். இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் முக்கியமான தேர்தல். இந்தியாவில் பாசிஸ்ட் ஆட்சியில் நடக்கிறது. இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறும் கொள்கைகளை நரேந்திர மோடி அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவை அடமானம் வைத்து விட்டார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அமெரிக்காவின் முடிவுகளுக்கு பாஜக அரசு செவி சாய்த்து வருகிறது. 2014 ஒன்றியத்தின் பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து சிறுபான்மையினர், தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வெறுப்பின் விதையை விதைத்து அறுவடை செய்து வருகின்றனர். பாராளுமன்றமே வேண்டாம் என்னும் நிலையில் பாஜக ஆட்சி செய்கிறது. 5 மாநில தேர்தல் அந்தந்த சட்டமன்றங்களுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாக ஈரான் உச்ச தலைவர் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் விதிக்கிறது என்றார். தொடர்ந்து நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த கேள்விக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் என்ன நடக்கிறது, எங்கிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், எவ்வளவு வருகிறது என்று இந்திய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பல இடங்களில் விறகு அடுப்பு பயன்படுத்தும் நிலைக்கு மக்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுவையில் பெண் தலைமையில் மக்களுக்கான ஆட்சி அமைந்தால்தான் புதுச்சேரியை காப்பாற்ற முடியும் என மகளிர் தின விழாவில் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கூட்டத்திற்கு RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அணி தலைவி வாசுகி தலைமை தாங்கினார். சிவகுமாரன், கோமதி, கவிதா, சாந்தி, மகளிர் அணி துணைத் தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, செயலாளர் அமுதா ஆகியோரும் நிலவகித்தனர். சர்வதேச மகளிர் அணி விழாவிற்கு சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட சரண், தொண்டு நிறுவன தலைவர் லாவண்யா பேசும்போது, பெண்கள் தான் இந்நாட்டின் கல்கள் என்றும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் தனது ரோல் மாடல் என்றும் மக்களுக்கு சேவை செய்யவே நான் அரசியலுக்கு வந்தேன். அந்த வகையில் புதுச்சேரியில் ஐயா RL வெங்கட்ராமனின் மக்களுக்கான சேவை பாராட்டுக்குரியது என்று சிறப்புரையாற்றினார். 2026 தேர்தலில் ஒரு பெண் தலைமையில் மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். புதுவையில் 70 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்துள்ளது. மக்கள் அதை புரிந்து கொண்டு ஏராளமான மதுக்கடைகளை திறந்து புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றி பெண்களை விதையாக்கி உள்ளனர். அதற்கும் மேலாக பெண்களையும் விட்டு வைக்காமல் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் அதிகப்படியான ரெஸ்டோ பார்கள் உருவாக்கி பெண்களுக்கு குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். புதுவையில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆகவே அனைத்து பெண்கள் வாக்கு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
மணடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசி குப்பம் இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மண்ணடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசி குப்பம் இந்திரா நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மாசி மாத 5ஆம் ஆண்டு திருவிழா ஞாயிற்றுக்கிழமை சன்னியாசி குப்பம் மயானத்தில் மயான கொள்ளை விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அங்காளம்மன் பாவாடை ராயன் காட்டேரி வேடமிட்டு நவசக்தி அங்காளம்மன் வல்லாள கண்டன் கோட்டை அழித்தது விட்டு மாடவீதி வழியாக நவசக்தி அங்காளம்மன் சிறப்பான அலங்காரத்தோடு மேல தாளங்களுடன் அம்மன் வீதி விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. மாலை நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் கல்தராம்பட்டு KPL டிரான்ஸ்போர்ட் பார்த்திபன் புஷ்பவல்லி குடும்பத்தினர் செய்திருந்தனர். 5 நாள் உபயதாரர்களுக்கும் நன்கொடை அளித்த அன்பர்களுக்கும் அறங்காவலர் குழு சார்பாக சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு மற்றும் இந்திரா நகர் சன்னியாசி குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் அரசு துவக்கப்பள்ளி வட்டம் 2 2025-26 கல்வியாண்டிற்கான ஆண்டு விழா மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் பரிசளிப்பு நிகழ்வுடன் வட்ட துணை ஆய்வாளர் செல்வி தலைமையில் மிகச்சிறந்த முறையில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று முன்மழலையர் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்ச்சியை வட்ட துணை ஆய்வாளருடன் சேர்ந்து நடத்தினார். மாணவர்கள் நடனம், நாடகம், பாடல், சிறப்புரைகள் போன்ற பல்சுவை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் தலைமை ஆசிரியர் விழாவில் உல்லாஸ் மூலம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திட்டம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் திலகம், சாரதா, பாக்கியஸ்ரீ, சக்தி பிரியா, சந்திரவிமலி, கோபிநாத், தினேஷ், ஆனந்தராஜ், மணிமேகலை, சாமுண்டீஸ்வரி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகர் மற்றும் கனிஷ்கா நகர் பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகர் 2வது குறுக்கு வீதி மற்றும் கனிஷ்கா நகர் பகுதிகளில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆனந்தம் நகர் 2வது குறுக்கு வீதியில் 5,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைத்திடவும், கனிஷ்கா நகர் பகுதியில் 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, செயற்பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்ட கல்லூரிகள் தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்ட கல்லூரியில் தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டியின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் துவக்க விழாவை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரசர் வெங்கட்ராமன் துவக்கி வைத்து பேசுகையில் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். பெண்கள் அனைத்து துறைகளிலும், குறிப்பாக நீதித்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். 3 நாள் நடைபெற்ற போட்டிகள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 8 அணிகளும், அரசு சட்ட கல்லூரியிலிருந்து 13 அணிகளும், தனியார் சட்ட கல்லூரியிலிருந்து 10 அணிகளும், மொத்தம் 36 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியின் இறுதி சுற்று மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியின் மாநில சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது சிறப்புரைகள் மாதிரி வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அவர் மாணவியருக்கு பிரத்யேகமாக மாதிரி வழக்குவாத போட்டியை நடத்தியது சிறப்பான சிந்தனை என்றார். மேலும் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்ற
விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா, பெண்களுக்கான இரத்த சோகை விழிப்புணர்வு பேரணி மற்றும் இரத்த சோகை கண்டறியும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தின் உதவியுடன் கல்லூரி வளாகத்தில் பெண்களுக்கான இரத்த சோகை விழிப்புணர்வு பேரணி மற்றும் இரத்த சோகை பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்புசாமி மருத்துவ முகாமிற்கு தலைமை தாங்கி விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இரத்த சோகை பரிசோதனை முகாமையும் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் தம் சிறப்புரையில் மார்ச் 8ஆம் நாள் அனைத்து உலக மகளிர் தின விழா உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதை கொண்டாடும் வகையில் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பணியில், படிப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதால் தம் உடல்நிலையை மறந்து விடுகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சத்தான உணவை உட்கொள்வது, குறைந்தது தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது, தினமும் 7 முதல் 8 மணி நேரம் உறங்குவது இவற்றை பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தால்தான் நீங்கள் பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் துறை பேராசிரியர்கள் முனைவர் நாகராஜ், முனைவர் கார்த்திகாயனி, முனைவர் வசந்தராஜா, முனைவர் எலிசப்பன், முனைவர் சந்தியா, சமூகவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ஹெப்சிபா, முனைவர் அருள், முனைவர் கணேசன் ஆகியோர் கல்லூரியின் சென்னாடா சங்கத்துடன் இணைந்து செய்திருந்தனர். சமூக சேவகி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மகளிர் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி பாவாணர் நகரில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஐஜிபி பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளுக்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி, உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம், நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.